والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரில் அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்ப செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பேரருளால் மாதந்தோறும் எங்களது இந்த ஷேக் ஹஸ்ஸா இஸ்லாமிய நிலையத்தில் நடைபெறக்கூடிய எங்கள் இந்த மார்க்க விளக்க கூட்டத்தில் கடந்த 2 கூட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. என்றாலும் கடந்த 2 மாதங்களாக ரமதானுடைய மாதமும் ரமதானுக்கு முன்னைய மாதமும் அந்த நிகழ்ச்சியை எங்களால் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. என்றாலும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாங்கள் இந்த மே மாத தொடக்கம் ஆரம்பித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தேர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் நடைபெற இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எனக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த ஷேக் உசாமா ஃபிர்தௌசி அவர்கள் ஞாபகப்படுத்தியதை போன்று இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் உண்மையான இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் எடுத்து வைப்பது, மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டித்தான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகின்றது என்பதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த வகையில் இன்றைய இந்த அமர்விலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், பஹ்ரைன் நாடு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இஸ்லாத்தினுடைய வரலாறு, பஹ்ரைனில் இஸ்லாத்தின் வரலாறு தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைச்சகத்தினூடாக அதனுடைய அனுசரணையில் இயங்கக்கூடிய அவுகாஃபுடைய அந்த அவர்களுடைய அவுகாஃபுடைய பணிப்பின் பேரில் தான் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், பஹ்ரைனில் வாழக்கூடிய மக்களுக்கு கட்டாயமாக பஹ்ரைனில் எப்படி இஸ்லாம் வந்தது, பஹ்ரைனில் எப்படி இஸ்லாத்தினுடைய வரலாறு எப்படி பஹ்ரைனில் ஆரம்பித்தது, அதே நேரம் முஸ்லிம்களுடைய இந்த பஹ்ரைனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கின்றது என்ற இந்த விஷயங்களை கட்டாயமாக முஸ்லிம்களாகிய நாங்கள், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஒரு நிகழ்ச்சி என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பஹ்ரைன் இஸ்லாத்தினுடைய வரலாற்றை பற்றி பேசுவதற்கு முன்னால் இஸ்லாம் எப்படி மதீனாவுக்கு வெளியே பரப்பப்பட்டது, மதீனாவுக்கு வெளியே உள்ள மக்களுக்கு, அரபியர்களுக்கு எப்படி இஸ்லாம் சொல்லப்பட்டது என்ற இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துவிட்டு அதற்கு பின்னால் பஹ்ரைனுக்கு எப்படி இஸ்லாம் வந்தது என்பதை பார்த்தால் மிகவும் இலகுவாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6வது ஆண்டிலே என்ன செய்கிறார்கள், மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வேண்டி மதீனாவில் இருந்த தனது சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு மக்காவுக்கு செல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அதற்கு முன்னால் பல யுத்தங்கள், பல போர்கள் ஏற்பட்டு அதிலே முஸ்லிம்களுக்கு சில வெற்றியும் காவிர்களுக்கு சில வெற்றியும், இப்படி அந்த யுத்தங்களுக்கெல்லாம் பின்னால் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டவர்கள், மக்கா அவர்களுடைய சொந்த பூமி, அந்த பூமியிலிருந்து விரட்டப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவுக்கு எங்களுக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கத்தில் இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் என்ன செய்கிறார்கள், இந்த உம்ராவுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு மக்காவுக்கு போன நேரத்தில் மக்காவுக்கு செய்தி எப்படி போகுது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சஹாபாக்களோடு மக்காவிலே யுத்தம் செய்வதற்கு வருகிறார்கள் என்று ஒரு செய்தியை அங்கே பரப்புகிறார்கள். பரப்பி உடனே என்ன செய்கிறார்கள், அங்கிருந்தவர்கள் யுத்தத்துக்காக தயாராகி முஸ்லிம்களை மக்காவுக்குள்ளே அனுமதிக்காமல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள். இந்த நேரத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துகின்றது. மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு மிகப்பெரிய ஆசையோடு அல்லாஹுடைய ஆலயம் காபத்துல்லாவிலே சென்று தவாஃப் செய்து சഈ செய்து உம்ராவுடைய கடமையை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசையோடு போன சஹாபாக்களுக்கு உம்ராவை செய்ய முடியாத நிலை ஏற்படுகின்றது, மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகின்றது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களோடு பேசுவதற்காக, மக்கத்து தலைவர்களோடு பேசுவதற்காக அனுப்புகிறார்கள். நாங்கள் யுத்தத்துக்கு வரலப்பா, நாங்கள் உம்ரா செய்யறதுக்கு வந்திக்கிறோம், இஹ்ராமோடு வந்திக்கிறோம், நாங்கள் யுத்தத்துக்கு வரல, அறுப்பு பிராணிகள் உம்ரா செய்துட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பேரில் குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி அறுப்பு பிராணி எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதையெல்லாம் சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் அனுப்புகிறார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போனவர்கள், பேச போனவர்கள் அவங்க திரும்பி வரல. அப்ப திரும்பி வரலன்ற உடனே என்ன ஒரு தகவல் பரப்பப்படுதுன்னு சொன்னால்,
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விட்டார்கள், குறைஷி காபிர்கள் கொலை செய்து விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரப்பப்படுகின்றது. அப்ப இந்த வதந்தி செய்தி பரவியதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த மக்கள், அந்த தன்னோடு இருந்த மக்களிடத்திலே வந்து ஒரு உறுதிமொழியை, ஒரு பைஅத்தின் சொன்னால் உறுதிமொழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கிறார்கள். நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கூட, நாங்கள் யுத்தத்துக்காக வரவில்லை, ஆனால் யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு, யுத்தம் செய்யணும் என்ற ஒரு நிர்பந்தம் வந்தால் நாங்கள் யுத்தம் செய்வோம் என்ற, அல்லாஹ்வுக்காக வேண்டி புறமுதுகு காட்டாமல் நாங்கள் யுத்தம் செய்வோம் என்ற அந்த உறுதிமொழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்துக்கு கீழால், அதுதான் சொல்லுவாங்க என்ன, பைஅத்துர் ரிதுவான் சொல்லுவாங்க, தஹ்த ஷஜரா, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், மரத்துக்கு கீழால் என்ன செஞ்சாங்க, அந்த ஒரு பையத்தை, ஒரு உறுதிமொழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கினார்கள். இந்த உறுதிமொழியை வாங்குகின்ற நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியும் இது வந்து உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாது உண்மையிலேயே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, தனது வலது கையை இடது கையின் மீது வைத்து சொல்றாங்க, இது உஸ்மானுக்காக நான் வைக்கின்றேன், உஸ்மானுக்காக நான் இந்த கையை நான் வைக்கின்றேன், அவருக்காக நான் பையச் செய்கின்றேன் என்று சொல்லி, அவர் உயிரோடு இருந்தால் அவருக்காக நான் பையச் செய்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையச் செய்றாங்க. இப்போ இந்த பையத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய, நான் இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த சாராம்சத்தை நான் ஏன் சொல்றேன் என்றால், இதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றிகளை வைத்திருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த பையத்துர் ரிதுவான் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும், அதாவது உம்ராவுக்கு வந்தவங்க திடீரென்று மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை சந்திக்கணும், போராட்டத்தை சந்திக்கணும், போராட்ட களத்தை சந்திக்கணும் சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது வந்து ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு சாதாரணமாக முகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அப்ப இந்த நேரத்தில் கூட சஹாபாக்கள் அதற்கு தயாராகிறாங்க என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்றாங்க. சொல்லி அல்லாஹ் தஆலாவும் என்ன செய்றான், அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகின்றான், உங்களுக்கு நான் வந்து கனிமத்து பொருட்களை எல்லாம் உங்களுக்கு தயாராக வைத்திருக்கின்றேன். அதாவது இந்த 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 நீங்கள் உம்ரா செய்யாமல் கவலையோடு நீங்கள் திரும்ப வேண்டிய ஒரு நிலைமை, அவ பையத் செய்யப்படுகின்றது. அந்த ஹுதைபியா உடன்படிக்கை, அந்த பையத்துக்கு பின்னால் ஹுதைபியா உடன்படிக்கை என்ற உடன்படிக்கை காவிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்யப்படுகின்றது. அதிலே அந்த உடன்படிக்கையிலே முழுக்க முழுக்க அவர்களுக்கு சார்பாக தான் இருக்கின்றது. யாருக்கு? காவிர்களுக்கு சார்பாக தான் அந்த உடன்படிக்கை இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் மிக கடுமையாக கோபப்படுகிறார்கள். என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பிரச்சனையாக்கி கொள்ளாமல், நாங்கள் ஒரு உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை என்ற அமைப்பில் உடன்படிக்கை செய்து நாங்கள் திரும்பி விடுவோம் என்று சொல்லி திரும்புறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அப்ப திரும்ப முயற்சிக்கின்ற நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா சில வாக்குறுதியை அளிக்கின்றான், உங்களுக்கு இதற்கு பின்னால மிகப்பெரிய வெற்றி இருக்கின்றது, இதற்கு பின்னால உங்களுக்கு வந்து கனிமத்து பொருட்கள், யுத்தத்திலே பெறக்கூடிய அந்த கனிமத்து பொருட்கள் உங்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபத்ஹ்ல வந்து என்ன செய்கின்றான், வாக்குறுதி அளிக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சம்பவத்துக்கு பின்னால மதீனாவுக்கு திரும்பியது தான் அல்லாஹ் தஆலா உடனே ஹைபருக்கு போகுமாறு சொல்கின்றான். ஹைபர்ல வந்து கனிமத்து பொருட்கள் வந்து அப்படியே தயாராக இருக்கின்றது. அவர்கள் போனா போய் எடுத்துட்டு வரதான் அந்த அளவுக்கு. ஏன்னா யூதர்கள் அங்க இருக்கிறாங்க, அவர்கள் பயந்து போய் இருக்கிறாங்க, அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய அந்த கனிமத்து பொருட்களை அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு அந்த ஹைபர் யுத்தத்திலே அதாவது மிக இலகுவாக அந்த யுத்தத்தை வெற்றி கொள்ள வைத்து மிகப்பெரிய கனிமத்து பொருட்களை, அந்த யுத்த பொருட்களை அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வழங்கி, அதற்கு பின்னால தான் என்ன செய்கின்றது சொன்னால் முஸ்லிம்களுடைய கை ஓங்குகின்றது. அரேபிய தீபகற்பத்திலே கை ஓங்குகின்றது. அதற்கு பின்னால் என்ன செய்கின்றது, ஹிஜ்ரத்தினுடைய 8வது வருடம் ஃபத்ஹு மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, இந்த ஜஸீரத்துல் அரபுடைய இந்த அரபு தீபகற்பத்தில் இருந்த குலம் கோத்திரங்கள், ஏனைய அரபி குலங்கள் என்ன செய்றாங்க, ஆரம்பத்தில் குறைஷி காவிர்களுக்கு, அதாவது துணை புரிந்து கொண்டிருந்தவர்கள், குறைஷி காவிர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இஸ்லாத்தை நோக்கி சாரை சாரையாக வராங்க. அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்த போது அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா, அந்த வெற்றி, அந்த ஃபத்ஹு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னால எல்லா அதாவது ஜஸீரத்துல் அரபுல இருந்த அந்த அரபு தீபகற்பத்தில் இருந்த அரேபிய குலங்கள், அரேபிய கோத்திரங்கள் இஸ்லாத்தை நோக்கி சாரை சாரையா வராங்க. சாரை சாரையா மதீனாவை நோக்கி வராங்க. ஏன்னா இவங்களுக்கு செய்யறதுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. குறைஷி காவிர்களோடு சேர முடியாது. அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. குறைஷி தலைவர்கள் எல்லாம் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டார்கள். எத்தனையோ பேர் இஸ்லாத்தை நோக்கி வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷி காவிர்களை மிக கேவலமாக தண்டனை கொடுப்பார்கள் என்று
எதிர்பார்த்த அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சொட்டு இரத்தத்தை ஓட்டாமல் அந்த மக்களை அப்படியே மன்னித்து விடுகிறார்கள். அப்படியே அவர்களை அதாவது மன்னித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுடைய மன்னிப்பு என்ற அந்த குணத்தை அவர்கள் காட்டுகிறார்கள். இந்த மக்கா வெற்றிக்கு பின்னால் தான் இப்படி சாரை சாரையாக இந்த அரபு தீபாட்பத்தில் இருந்த அதாவது இந்த குலங்கள் கோத்திரங்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த கட்டமாக இந்த இஸ்லாமிய தூது அரபு தீபகற்பத்துக்கு வெளியே, அதாவது அரபிகள் மாத்திரமல்ல, அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய வல்லரசுகள் ரெண்டு, ரோம் தேசம், ரோம் வல்லரசு ரோமர்கள், அதே போன்று பாரசீகர்கள். பாரசீகர்கள் எங்களுக்கு தெரியும், எங்க ஈரானை அண்டிய அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த பாரசீக அந்த பேரரசு வல்லரசு ஒன்று இருந்தது. அதே போன்று ரோம் வல்லரசு அவர்கள் வந்து அந்த எகிப்து, இந்த சிரியாவுடைய பகுதிகள், பலஸ்தீன், சிரியா இது போன்ற பகுதிகள் எல்லாம் ஆக்கிரமித்து தபூக் வரைக்கும் அவர்கள் செய்தார்கள். அவர்களுடைய ஆட்சி வந்திருந்தது. அப்ப இந்த ரெண்டு பேரரசு மற்றும் எகிப்து பேரரசு மற்றும் பஹ்ரைன்ல என்ன செய்து ஒரு பேரரசு, பஹ்ரைன் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த பஹ்ரைனுடைய தீவு மாத்திரமல்ல, இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது சவுதி அரேபியானுடைய கிழக்கு பகுதி அல் ஹசா, அதே போன்று தம்மாம், நாங்கள் சொல்ற ஜுபைல், அல் ஹஃப்ஜி, இது போன்ற சவுதி அரேபியாவுடைய கிழக்கு பகுதி, இது எல்லாம் சேர்ந்து ஈராக்குடைய அந்த எல்லை வரைக்கும் செய்தது ஆரம்பத்தில் பஹ்ரைன் என்று அழைக்கப்பட்டது. அப்ப இந்த பகுதியிலேயும் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது, ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியாளர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுத ஆரம்பிக்கிறார்கள், இஸ்லாத்துடைய தூதை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி மதீனாவுக்கு வந்த உடனே இவங்களுக்கெல்லாம் கடிதம் எழுதல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆரம்பத்தில் தனக்கும் குறைஷிகளுக்கும் இருந்த பிரச்சனையை ஓரளவுக்கு அந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையில யுத்தம் நடைபெறுகின்றது. அந்த யுத்தங்களில் முஸ்லிம்களுக்கு வெற்றி எடுக்கின்றது, சில யுத்தங்களில் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். இறுதியிலே முஸ்லிம்களுடைய கை ஓங்கி முஸ்லிம்களுக்கென்று ஒரு ஆட்சி அதிகாரம் சரியாக உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பின்னால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, அந்நிய ஆட்சியாளர்கள், அரபு தீபகற்பத்தை சூழ இருந்த வல்லரசுகள், ஆட்சியாளர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுத ஆரம்பிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படி கடிதம் எழுதிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தூதுவர்கள் என்ன செய்றாங்க, ஒவ்வொரு தேசத்துக்கு அனுப்புகிறார்கள். சில தேசத்தவர்கள் என்ன செய்தார்கள், சில வல்லரசுகள் என்ன செய்தார்கள், அந்த தூதுவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து இன்னொரு முறையிலே நல்ல முறையிலே நடந்து கொண்டார்கள். ஆனால் சில தூதுவர்களை, சில ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள் அன்புக்குரியவர்களே, அதாவது அந்த தூதுவர்களை மிக கேவலமாக நடத்தினார்கள், கொலை செய்தார்கள். சில தூதுவர்களை கொலை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக பிரார்த்திக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பிரார்த்தித்து அவர்களுடைய ஆட்சி அதிகாரமும், குறிப்பாக பாரசீகத்தினுடைய ஆட்சியாளர் என்ன செய்றாரு, முஸ்லிம் தூதுவரை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுவரை கேவலப்படுத்துகிறார், கேவலப்படுத்தி கொலை செய்கிறார். அவரையும் அல்லாஹு தஆலா கேவலப்படுத்த வேண்டும், அவரையும் சின்னாபின்னமாக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்ற அந்த வரலாற்றை எல்லாம் நாங்கள் பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வரலாற்று நிகழ்வுகளோடு பஹ்ரைனுக்கு இஸ்லாத்தினுடைய தூது எப்படி வந்ததுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ்ரைனுக்கு என்ன செய்கிறார்கள், இந்த மக்கா வெற்றிக்கு முன்னாலே, அதாவது ஹிஜ்ரத்துடைய 7வது வருஷமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது 7வது வருஷம் இல்ல 8வது வருஷம் மக்கா வெற்றிக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, அதாவது ஒரு தூதுவரை அனுப்பி வைக்கிறாங்க. எங்க பஹ்ரைனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பஹ்ரைன் இந்த நாட்டுக்கு, பஹ்ரைன் நாடு என்று சொன்னால் இந்த தீவு, நாம இருக்கக்கூடிய இந்த தீவுக்கு அவால் என்று சொல்லப்படும். அந்த நாளில் அவால் என்று சொல்லப்படும். முஹர்ரக்கு முஹர்ரக்னு சொல்லப்படும். ஏன் சொல்லப்படும் என்று சொன்னால், முஹர்ரக் என்றது ஒரு கடவுளுடைய பேர், அவால் என்பதும் ஒரு சிலையுடைய கடவுளுடைய பேர். அந்த காலத்தில் இவங்க வணங்கி கொண்டிருந்தது. இவங்கள்ட்ட இந்த தேசத்தில் வாழ்ந்தவங்கள்ட்ட 2 வகையான வணக்க வழிபாடுகள் இருந்தது. ஒன்று சிலை வணக்கமும் இருந்தது, அதே போன்று நெருப்பு வணக்கமும் இருந்தது. நெருப்பு வணக்கம் எப்படின்னு சொன்னா பாரசீகத்திலிருந்து வந்தது. பாரசீகர்கள் நெருப்பு வணங்கியல், பாரசீகர்கள் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால் நெருப்பு வணங்கியல். அப்ப அந்த நெருப்பு வணக்கம் இவர்களிடத்தில் இருந்தது, சிலை வணக்கமும் இருந்தது. அப்ப இவர்கள் இந்த அவால், முஹர்ரக் என்ற இந்த சிலைகளை எல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த பெயர்களை தான் இவர்கள் என்ன செய்தார்கள், அந்த முஹர்ரக் என்ற தீவு, நாம் எல்லாரும் மறக்க முடியாத ஒரு தீவு. என்ன, நாட்டுக்கு போறது அதுல தானே, அங்க போய் தான் ஏர்போர்ட்டுக்குது, அங்க போய் தான் போவோம். சிலவங்களுக்கு முஹர்ரக்னே சிரிப்பு வருது, ஏன்னா நாட்டுக்கு போற சிந்தனை, முஹர்ரக் போய் தான் நாட்டுக்கு போகணும். அப்ப அந்த தீவுக்கு முஹர்ரக்னு பேர் வச்சாங்க. ஏன்னு சொன்னா அது அந்த கடவுளுடைய பேர் அங்க வச்சாங்க. அவால்ன்றது இந்த தீவு, மிகப்பெரிய தீவு, பஹ்ரைனில் இருந்த தீவுகளில் பெரிய தீவு இந்த தீவு.
அப்ப இப்படியான அமைப்பில் அது இருக்கின்ற பொழுது இங்கே வந்து இருந்த ஒரு ஆட்சியாளருடைய பேர் தான் என்னன்னு சொன்னால் அல் முந்திர் இப்னு சாவா என்பது. முந்திர் இப்னு சாவா என்ற ஒரு ஆட்சியாளர் இருந்தார் இங்கே வந்து. அவர் வந்து தமீமி கோத்திரத்தை சேர்ந்தவர். அத்தமீமி, அவர் தமீமி கோத்திரத்தை சேர்ந்த முந்திர் இப்னு சாவா நீங்க வந்து என்ன செய்றாரு, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இங்க இதனுடைய தலைநகரமாக வந்து ஹஜர் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி, அதாவது வந்து அது அல்ஹசா பகுதி, அல்ஹசாவை சார்ந்த அந்த பகுதியில் தான் இதனுடைய தலைநகரம் இருந்தது. இது அது எல்லாமே வந்து என்ன பஹ்ரைனுடைய ஆட்சி, பஹ்ரைனுடைய கட்டுப்பாடுலாம் இருந்தது. அப்ப இதை இந்த ஹஜர் என்று சொல்லக்கூடிய பகுதியை தலைநகராக கொண்டு முந்திர் இப்னு சாவா வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தூதுவரை இங்கே அனுப்பியதும், அதாவது வந்து இஸ்லாத்தினுடைய அந்த செய்தியை சொல்லி அனுப்பியதும், அவர் என்ன செய்றாரு, மிக அழகாக மரியாதையாக நடந்து கொள்றார். அந்த தூதுவரோட கண்ணியமாக நடந்து கொள்றாரு. முந்திர் இப்னு சாவா கண்ணியமாக நடந்து கொள்றாரு. கண்ணியமாக நடந்து கொண்டு அவருடைய அந்த தூது செய்தியை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்பி கடிதம் எழுதுறாரு. எப்படி கடிதம் எழுதுறாரு, நான் வந்து முந்திர் இப்னு சாவா, நான் வந்து உங்களுடைய போதனைகளை, உங்களுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் காட்டாமல், எந்த ஒரு பிரச்சனையுமே அதாவது சொல்லாமல் மிக எளிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவர் தான் இந்த பஹ்ரைன் நாட்டினுடைய மன்னனாக இருந்தவர். அந்த நேரத்தில் மற்ற பகுதியில் இருந்தவங்க பிரச்சனையை போட்டாங்க. சிலர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனா வந்த தூதுவரை கண்ணியப்படுத்தி அனுப்பினாங்க. ஆனா இவர் என்ன செய்றாரு, வந்த தூதுவரையும் கண்ணியப்படுத்தி என்ன செய்றாரு, இஸ்லாத்தையும் ஏற்று செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்புறாங்க. யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் முந்திர் இப்னு சாவா எழுதுகின்றேன், அதாவது நான் வந்து உங்களது மார்க்கத்தை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எனது மக்களிலும் நாளில் ஒரு பகுதியினர் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எனது மக்களில் நாளில் ஒரு பகுதி ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கின்றீர்களோ அந்த தீர்ப்பை நான் வந்து நடைமுறைப்படுத்துகின்றேன். இவர் நினைக்கிறாரு ரசூலுல்லாஹ் வந்து உடனே அவங்களெல்லாம் போட்டு தள்ளிருங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறார். இவர் நினைச்சு என்ன செய்யறாரு, அப்படி கடிதம் அனுப்புறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மதத்தவர்களுடைய மத சுதந்திரத்தில் கை வைக்க வரல. அது ஒரு நாள் என்ன செய்யல, அப்படி வைக்கல. மதீனாவிலே யூதர்களுக்கு வாழ அனுமதிச்சாங்களா இல்லையா, வாழ அனுமதிச்சாங்க. அப்ப அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஊர்ல வாழ்ற முஸ்லிம் அல்லாதவர்களை வந்து அவர்கள் இஸ்லாத்துக்கு வராவிட்டால் அவர்களை பலவந்தமாக இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அல்லது அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தம் இஸ்லாத்திலே கிடையாது. இன்றைக்கு இது இந்த வரலாறுகள் சரியாக தெரியாத காரணத்தினால் என்ன செய்கிறார்கள், இந்த நாட்டிலே வந்து உழைச்சிட்டு, இந்த நாட்டிலேயே வருஷ கணக்கு இருந்துட்டு, இந்த நாட்டில இருந்தே அவங்களோட இயக்கங்களுக்கு தாராளமாக காசு அனுப்பிட்டு என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தை பற்றிய தப்பான செய்திகளை பரப்புகிறார்களா இல்லையா. அவர்களுக்கு இந்த வரலாறுகள் தெரியாது. எந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து அதாவது கண்ணியமாக நடந்து கொண்டது மக்களோடு என்ற விஷயம் தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அதுக்கு அப்புறம் அந்த முந்திர் இப்னு சாவா வந்து ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபியாக மாறுகிறார். அவர் வந்து மதீனாவுக்கு அதுக்கு பிறகு செல்றாரு. அவர் வந்து என்ன செய்றாரு, இங்கே ஒரு தாயியாக மாறி இங்கே வந்து மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை பரப்புகிறார். மக்கள் வந்து மிக வேகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்று சொன்னால் அரபியர்கள், அவங்க வந்து யாரு, பெரும்பாலும் அரபியர்கள், ஈராக்கில் இருந்து வந்தவர்கள், யமனில் இருந்து வந்தவர்கள், இன்னும் சில பேர் வந்து பாரசீகத்திலிருந்து வந்தவர்கள். அப்ப பெரும்பாலும் அரபு தெரிந்தவர்கள் என்ற காரணத்தினால வந்து மிக எளிதாக என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதற்கு ஒரு காரணம் அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, மதீனாவுடைய அந்த ஆட்சி வந்து ஒரு ஸ்திரத்தன்மையுடைய ஆட்சியாக அந்த நேரத்தில் இருந்தது. நான் சொன்ன ஏற்கனவே அரபு தீபகற்பத்தின் ஏனைய தலைவர்கள், ஏனைய குலங்கள், கோத்திரங்கள்லாம் ஓடோடி வந்து என்ன செய்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப இந்த நேரத்தில் இந்த மக்களுக்கும் வந்து என்ன செய்றாங்க, இவங்களும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில இஸ்லாம் வந்து மிக தெளிவான ஒரு மார்க்கம், மிக தெளிவாக இதனுடைய செய்திகள் சொல்லப்படுகின்றது, எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் சொல்லப்படுகின்றது. இந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இஸ்லாத்தினுடைய தூது செய்தி இந்த பஹ்ரைனிலே பரவி மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அதாவது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பஹ்ரைனுக்கு வந்து பஹ்ரைனுடைய அந்த பொருளாதார நிலைமை வந்து அந்த காலத்தில் ஒரு ஸ்திரமான நிலைமையில தான் இருந்தது. பஹ்ரைனில் வந்து பொருளாதார நிலைமை வந்து ஒரு ஸ்திரமான நிலைமையில் இருந்தது. ஏன்னு சொன்னால் கப்பல் போக்குவரத்து வந்து மிக முக்கியமாக இந்த பகுதியில் வந்து நடந்து கொண்டிருந்தது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து வியாபார நோக்கத்திலே வந்து கொண்டிருந்தார்கள். சீனா போன்ற நாடுகளுக்கு வந்து வியாபாரங்கள் அதாவது நடைபெற்று கொண்டிருந்த தாராளமாக. அப்படி வியாபார நடவடிக்கைகள் இங்கே இருந்தது. அந்த காலத்திலேயே இங்கே வந்து
அதாவது மட்பாண்ட செய்கை, அதே போன்று செம்பு, அதே போன்று அலுமினியம், இது போன்றவைகள் வந்து பிரபல்யமாக இருந்தது. குறிப்பாக மட்பாண்டத்தில் இந்த மக்கள் வந்து துறை போனவர்களாக இருந்தார்கள். அப்போ அதே நேரம் மீன்பிடியும் இருந்தது. அப்போ இந்த மட்பாண்ட செய்கை இங்கே அதிகமாக இருந்த காரணத்தினால வந்து அது இங்கிருந்து என்ன செய்யப்பட்டது, ஏற்றுமதி செய்யப்பட்டது. நிறைய நாடுகளுக்கு வெளிநாட்டு உறவுகள் அவர்களுக்கு இருந்தது. அப்போ அந்த அப்படி இருந்த காரணத்தினால வந்து இந்த நாடு வந்து ஏனைய அரபு தீபகற்பங்களை, ஏனைய அரபு தேசங்களை போன்று அல்லாமல் இது வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு பிரதேசமாக இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் நடிகார்களே, அந்த பகுதி எடுத்துக்கொண்டா அரபு தீபகற்ப அந்த பகுதி வந்து அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது. இப்பதான் பெட்ரோலியம் கண்டுபிடிச்சிக்குது. அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு எந்த கப்பல் போக்குவரத்தோ அல்லது வேறு வேறு வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அடுத்தது வந்து விவசாயம் இருந்தது, இவ்வளவுதான். ஆனால் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள், இந்த பஹ்ரைனுடைய தேசத்தினுடைய இந்த தேசத்தை அண்மித்து வாழ்ந்த மக்கள் வந்து ஒரு செல்வ செழிப்பான நிலைமையில் இருந்தார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் நடிகார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களிடமிருந்து ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி ஒரு சஹாபி அனுப்புகிறார்கள். ஒரு சஹாபியை அனுப்பினால் அவர் வந்து அலா அல் ஹதரமி என்றவர் வந்து என்ன செய்கிறார், அந்த சஹாபியை தான், ஹதரமி தேசத்தை சேர்ந்தவர், வந்து யமன் தேசத்தை சேர்ந்தவர், அவரை வந்து ஜகாத்து பொருட்களை சேகரிப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். அனுப்பினால் அவர் வந்து கிட்டத்தட்ட 80,000 திர்ஹமுக்கு சமனான தொகையை அவர் என்ன செய்கிறாரு, இங்கிருந்து என்ன செய்கிறாரு, அவர் வந்து ஜக்காத்து பணமாக வசூலித்துட்டு போறாரு. இதை வந்து இமாம் இப்னு சஅத் அவர்கள் வந்து தனது தபக்காத்துல் குபுராவில் வந்து சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இதை வந்து ஒரு சஹாபி ஹதீஸில் அறிவிக்கின்ற பொழுது சொல்றாங்க, மதீனாவுக்கு வந்த இந்த மற்ற நாடுகள்ல இருந்து வந்த ஜக்காத்து பொருட்கள்ல வந்த வருமானங்கள்ல வந்து பஹ்ரைன்ல இருந்து வந்த மாதிரி எங்கேயும் வரல, பஹ்ரைனிலிருந்து தான் மிகப்பெரிய தொகை வந்தது என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை, 80,000 திர்ஹமுக்கு சமனான தொகையை இங்கிருந்து, அதாவது ஜக்காத்தாக சேகரித்து மதீனாவுக்கு அனுப்பினார்கள் என்ற அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி ஒரு அதாவது ஒரு முரண்பாடு இல்லாத ஒரு தொடர்பு ஏற்பட்ட இஸ்லாத்துக்கும் மதீனா, அதாவது பஹ்ரைனுக்கும் அல்லது பஹ்ரைனுக்கும் மதீனாவுக்கும் ஏற்பட்ட இந்த தொடர்பு வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி அடைந்து இந்த தேசத்தில் இருந்த அனைத்து மக்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அலா இப்னு ஹதரமியை அனுப்பியதற்கு பின்னால வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, எங்களுக்கு தெரியும், மிக தெரிஞ்ச ஒரு சஹாபி, மிக பிரபல்யமான சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே ஜகாத்து பணத்தை வசூலிப்பதற்கு அனுப்பினார்கள் என்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. இது ஒரு மிக சஹீஹான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரலாறாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பஹ்ரைன் நாங்கள் இருக்கின்ற இந்த அவால் தீவுக்கு வந்தாங்களா இல்லையான்றே தெரியாது. அவங்க பஹ்ரைன் இது மட்டும் இல்லையே, சவுதி அரேபியாவுடைய கிழக்கு பகுதி எல்லாமே பஹ்ரைன் தான். அப்போ அங்கே அதனுடைய தலைநகரமாக இந்த அந்த ஹஜர் என்று சொல்லக்கூடிய அந்த அல் ஹசாவுக்கு பக்கத்தில் இருந்த அந்த பகுதிக்கு தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. வந்து என்ன செய்தார்கள், ஜகாத்து பணத்தை வசூலித்து விட்டு சென்றார்கள் என்ற அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து அதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கின்றது. அதாவது முஸ்லிம்கள் சிலர் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறார்கள், அதாவது ஜகாத்து கொடுக்க மறுக்கிறார்கள் சிலர், அவர்களுடைய யுத்தமெல்லாம் செய்ய வேண்டி ஏற்படுகின்றது. இப்படி பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் மீண்டும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பஹ்ரைனுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்ற அந்த வரலாற்றையும் நாங்கள் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி பஹ்ரைனோடு இஸ்லாத்துக்கு ஆரம்பித்த அந்த வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஹலீஃபாக்களுடைய காலத்திலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த தொடர்பு வந்து அதிகரித்து நாளடைவில் அந்த தேசம் வந்து முழுமையான ஒரு முஸ்லிம் தேசமாக, முஸ்லிம்கள் முழுமையாக வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக மாறி இங்கே வந்து பள்ளி வாயில்கள், இங்கே வந்து அல்லாஹ்வுடைய ஆலயங்கள்லாம் நிர்மாணிக்கப்படுகின்றது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியிலே ஜும்ஆவுடைய கடமை நடத்தப்பட்டதற்கு பின்னால், அதற்கு பின்னால் இன்னொரு பள்ளியில் இரண்டாவதாக ஜும்ஆ நடத்தப்பட்டது வந்து இந்த பஹ்ரைன் தேசத்திலே இருந்த ஒரு பள்ளிவாசல்ல என்பது வந்து இஸ்லாமிய வரலாறு. ரசூலுல்லாஹி காலத்தில் மதீனா மஸ்ஜித் நபவியோட பக்கத்தில் இன்னும் சில பள்ளிவாயில், குபா பள்ளிவாயில் இருந்து, இன்னும் கிப்லத்தைன் இடத்துல இருந்த பள்ளிவாசல் இருந்துச்சு, பள்ளிவாயில் இருந்தது. ஆனால் ஜும்ஆ நடத்தப்படலை.
ஜும்மா தொழுகை மஸ்ஜித் நபவியில் மாத்திரம் ஜும்மா தொழுகை நடத்தப்பட்டுச்சு. மஸ்ஜித் நபவிக்கு அடுத்ததாக மக்கா மதீனாவுக்கு வெளியே நடத்தப்பட்ட ஜும்மா கடமை வந்து இந்த பஹ்ரைன் நாட்டில், அதாவது இந்த தீவுல அல்ல, பஹ்ரைனுடைய அந்த சாம்ராஜ்யத்துடைய ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பள்ளி வாயிலில் தான் நடைபெற்றதாக வரலாறு எங்களுக்கு தெளிவான சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த பஹ்ரைன் நாடு அடுத்து அந்த அதாவது பிற்பட்ட காலங்களிலே இது வந்து அதாவது சவுதி அரேபியா என்ற இந்த நாடு உருவாகி அந்த சவுதி அரேபியாவுடைய அந்த ஆட்சி அதிகாரம் சரியான முறையில் நிறுவப்பட்டதுக்கு பின்னால் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முஹம்மது பின் சூத் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளரோடு சேர்ந்து ஒப்பந்தம் செய்து கிறிஸ்துக்கு பின் 1815 அந்த ஒப்பந்தத்துக்கு பின்னால் தான் என்ன செய்து, அதாவது சவுதி அரேபியாவுடைய அந்த ஆட்சி வந்து ஒரு ஸ்திரமான ஆட்சியாக மாறுகின்றது. அந்த ஆட்சிக்கு பின்னால் வந்து இந்த பஹ்ரைன் என்று சொல்லக்கூடிய இந்த நாடு வந்து அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சவுதி அரேபியாவுடைய வளர்ச்சியின் காரணமாக வந்து இது வந்து இந்த தீவுகளோடு சுருக்கப்படுகின்றது. நாங்கள் இந்த பார்க்குறோம். இந்த அதாவது வந்து அதாவது இந்த இது என்ன, இந்த அரேபிய தீபகற்பம் வந்து எங்களுக்கு தெரியும். இந்த பெரிசாகிறது வந்து சவுதி அரேபியா, இது வந்து கத்தார், இது வந்து ஐக்கிய அரபு இராச்சியம் UAE நாங்கள் சொல்லுவோம், இது வந்து ஒமான், இது வந்து யமன். இதுதான் என்ன அரபு தீபகற்பம். இது மேலே ஐக்கிறது வந்து குவைத், எங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சு வைக்கும். ஆனால் நம்மளோட பஹ்ரைன் வந்து விளங்குறதுக்கே இல்லை, மிக சின்ன இன்னும் இது கத்தாருக்கு மேலால் இந்த இது சின்னதாகுது. இதுதான் பஹ்ரைன். சரியா? இதுதான் இந்த இதுதான் பஹ்ரைன். சரியா? முன்னுக்குள்ள இந்த இது நம்ம ஜூம் பண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த பஹ்ரைன் விளங்குது. இதுதான் பஹ்ரைன் வந்து இந்த பஹ்ரைன் நாட்டினுடைய அளவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, பாருங்க, இந்த நாடு வந்து இந்த நாட்டினுடைய நீளம் வந்து நீள வாக்கில் நாங்கள் பார்த்தா வெறுமனே 48 கிலோமீட்டர் தான். கீழிருந்து வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் நீளத்தில் பார்த்தா 48 கிலோமீட்டர் தான். அதே நேரம் அகல வாக்கில் பார்த்தால் வெறுமனே ஒரு 16 கிலோமீட்டர். இப்படிப்பட்ட ஒரு தீவாகத்தான் இந்த தீவு, பிரதானமான தீவு. அது இல்லாமல் சின்ன சின்ன முஹர்ரக்கு, அதே மாதிரி இந்த சித்ரா, இது உம்முல் ஹசம் இல்லை, இது வந்து உம்மு நெஹ்சான். சவுதிக்கு போகிறதான வருமே ஒரு தீவு, பெரிய தீவு ஒன்று வருமே, அது உம்முல் ஹசம் வந்து நம்மளோட அங்கே இருக்கிறது, மனாமாவோட பக்கத்தில் இருக்கிறது, அது இல்லை, இது உம்மு நெஹ்சான் என்று சொல்லப்படுறது. இப்படி பல தீவுகள் இருக்குது. இங்கே இருக்கிறது இந்த துர்ரத்துல் பஹ்ரைன், இது இப்படி பல தீவுகள் இருக்குது. அப்போ இதுதான் என்ன சவுதி இந்த பஹ்ரைனுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த என்ன இந்த அமைவிடம், அதாவது வந்து இந்த படம், இந்த என்ன சொல்றதாக்கு வரைபடம், பஹ்ரைனுடைய வரைபடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களே, இதான் எங்களுக்கு தெரியும் என்ன, மனாமா பஹ்ரைனுடைய தலைநகரம். இது உங்களுக்காக வேண்டிய இல்லை, பெரியாக்களுக்காக இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிரயோசனம் கிடைக்குமேன்னு சொல்லி போட்டது. நீங்கள் யோசிக்கப்படாது, இவர் என்ன மனாமா நாங்கள் கண்டில்லாதாக்கல எங்களுக்கு மனாமா போட்டு காட்டுறாரு, அப்படி யோசிக்க வேணாம். மனாமா நீங்கள் நிறைய கண்டிப்பீங்க. ஆனாலும் இதை வந்து நான் கொஞ்சம் இந்த சின்னவங்களுக்கும் கொஞ்சம் சின்ன ஒரு இதாகி கட்டுமன்றதுக்காக வேண்டி போடுறேன். இது வந்து பஹ்ரைன் கொடி. இந்த கொடி எங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து பஹ்ரைன் கொடி. இதில் வந்து மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியணும் வந்து என்ன, இந்த 5 இது இருக்குது என்ன, முக்கோணி, 5 முக்கோண வடிவங்கள் இருக்குது. அது எதை குறிக்குது? அது யாருக்கு தெரியும்? 5 pillars ஆஃப் என்ன, இஸ்லாத்தின் இருக்கக்கூடிய 5 கடமைகளை என்ன, ஷஹாதா, தொழுக, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த 5 கடமைகளை தான் இந்த 5 இந்த இதுவும் வந்து குறித்து கொண்டு இருக்கின்றது. சரியா? ரைட். இப்போ எங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு இதுதான் என்னன்னு சொன்னால், பஹ்ரைன் கொடியும் இந்த பஹ்ரைன் கொடியோட கத்தார் கொடியும் வந்து கொஞ்சம் பார்க்கணும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் எங்களுக்கு. இது வந்து பஹ்ரைன் வந்து என்ன, கொஞ்சம் சிவப்பாக இருக்கும் கொடி. இது வந்து கொஞ்சம் மெரூன் கலராக இருக்கும் கத்தார் கொடி. கத்தார் கொடியில் வந்து இந்த மாதிரி என்ன, கிட்டத்தட்ட 8 அல்லது 1 2 3 4 5 6 7 8 9 என்ன இது இருக்குது என்ன, முக்கோணி அடையாளங்கள் இருக்குது இந்த கத்தார் கொடியில். ஆனால் பஹ்ரைன் கொடியில் எத்தனை இருக்குது? 5 தான் இருக்குது. அப்போ இந்த வித்தியாசங்களை பிள்ளைகள் கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இந்த நாட்டில் படிக்கிறோம், இந்த நாட்டில் இருக்கின்ற நாங்கள் வந்து கட்டாயம் இந்த விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். எது கட்டார்லையா?
அது தெரியாது நம்மளுக்கு. கட்டாருடைய இதுகள் வந்து அது என்னன்னு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தான். பஹ்ரைனுடைய விஷயத்தை பார்க்கறதுக்காக வேண்டி அதை நம்ம பார்க்கல. இப்போ நம்ம தூரம் இந்த இதெல்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி பஹ்ரைனில் வந்து முனிசிபாலிட்டிஸ் வந்து எத்தனை இருக்குதுன்னு சொன்னால் மாநகராட்சிகள் வந்து 12 இருக்குது. 12 மாநகராட்சிகள் இருக்குது. இந்த பாருங்கள் தெளிவாக உங்களுக்கு விளங்கும். இந்த இது மனாமா, இந்த முஹர்ரக், இதுதான் உம்முன் ஐசான்னு சொல்லக்கூடிய சவுதிக்கு போகிற நேரம் வரக்கூடியது. அடுத்தது வந்து இதுதான் மிகப்பெரிய ஒரு முனிசிபாலிட்டி. தான் நம்ம ரிஃபா ஏரியாவெல்லாம் இருக்கிறது. மந்தகத்துல் உஸ்தான்னு சொல்லுவாங்க. உஸ்தான்னு சொல்லுவாங்க, மந்தகத்துல் உஸ்தான்னு சொல்லுவாங்க, ஜனூபியான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பகுதியில் இருக்குது. அப்படி ஒவ்வொன்றா பிரித்து வச்சுக்கிறாங்க. அந்த பிரித்து இருக்கக்கூடிய அந்த முனிசிபாலிட்டிஸ் தான் இதை நாங்கள் பார்க்குறோம். இதில் அடுத்தது வந்து இதை வந்து பிரதானமாக 5 மாகாணங்களாக பிரிச்சுக்கிறாங்க. பஹ்ரைனை வந்து 5 மாகாணங்களாக அந்த 5 மாகாணங்கள் தான் இது வந்து இது என்ன மனாமா, முஹர்ரக்கு, அதே மாதிரி இது என்னது சித்ராவோட சேர்ந்தது, சித்ராவோட சேர்ந்த பகுதி. இது என்ன இது ஹமட் டவுன், அதெல்லாம் சேரக்கூடியது அந்த பகுதி. இது வந்து நம்மளோட இந்த ரிஃபா, வெஸ்ட் ரிஃபா, ஈஸ்ட் ரிஃபா, ஈசா டவுன், இதெல்லாம் இதில் வரும். அந்த இதுகள் தான் இதனுடைய விஷயம். அடுத்தது வந்து அடுத்தது வந்து பாருங்கள், முதலாக இந்த நாடு வந்து இப்போ தனி நாடாக அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னால், இது அறிவிக்கப்படுகின்றது வந்து எப்போன்னு சொன்னால் ஷேக் ஈசா இப்போக்கிற மன்னருடைய பாப்பா ஷேக் ஈசாவுடைய காலத்தில் தான் இது வந்து மிக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைமைக்கு ஆகுது. அப்போ அது எப்போன்னு சொன்னால் 1961 டிசம்பர் 16 தானே இங்கே வந்து அந்த முக்கியமான தினம், அந்த நேஷனல் டே. அப்போ அந்த 1961 டிசம்பர் 16 தான் அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஆட்சி அதிகாரத்தை வந்து அறிவித்து, அப்போ அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாடு வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. 1971 வந்து பிரித்தானியாவிலிருந்து என்ன செய்யுது, ஆகஸ்ட் 16 இந்த சுதந்திரம் அடையுது. அப்போ அந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி சவுதி, அதாவது அந்த நேரத்தில் வந்து எந்த நாட்டோடையும் வந்து எல்லைகள் இருக்கல, தீவு தானே, தீவு கூட்டம், பல தீவுகளை கொண்ட தீவு கூட்டம், எந்த நாட்டுடன் எல்லைக்கல்ல. மலிக் ஃபஹதுடைய காலத்தில் 1986 ஆண்டு தான் இந்த பாலம் போடப்படுது. இந்த பாலம் நம்ம எல்லாரும் போயிருப்போம், பெரும்பாலும் போகாதவர்கள் சவுதி பாலம். இதுதான் முதலாவது இன்னொரு நாட்டோடு நேரடியான தொடர்பு ஏற்படுங்க. அதுக்கு முன்னால் எல்லா நாட்டுக்கும் என்ன செய்யணும், கப்பலில் தான் போகணும், இதில் போட்டில் தான் போகணும். இதை நீங்கள் பார்த்துப்பீங்க, இதை விட்டு வெளியாகுவீங்க, அடுத்த சவுதிக்கு உள்ளே போவீங்க. இது சவுதிக்குரிய அந்த பாலம் 1986 ஆண்டு, இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 37 வருஷத்துக்கு முன்னால் போடப்பட்டது. மாஷாலா நாம் எல்லோரும் காசு கொடுத்திருப்போம். பாலத்தை கட்டின காசை விட பெரிய காசு வந்திருக்கு மாஷாலா. பாலத்தில் போகிறதுக்கு வாரத்துக்கு காசு கொடுக்கணுமா இல்லையா, காசு கொடுக்கணும். அடுத்து வந்து இந்த நாட்டில் வந்து இந்த பஹ்ரைனுடைய நாட்டில் வந்து மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வளவு சின்ன நாடு, ஆனால் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. எதில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு வெறுமனே ஒரு 8% நிலப்பரப்புலாம் இருக்கிறாங்க. மற்ற 92% நிலப்பரப்பு வந்து வெறுமனே தனி, அதாவது பாலைவன நிலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. 92% நிலப்பரப்பு பாலைவனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பாருங்க, இதில் வந்து இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் வந்து, வீதத்தை எடுத்துக்கொண்டால் வந்து 46% சுதேசிகள் இருக்கிறாங்க. இந்த நாட்டு மக்கள் பஹ்ரைனிகள் இருக்கிறாங்க. அதுலேயும் எத்தனை பேர் வந்து பாஸ்போர்ட் எடுத்தவங்க, அதுலேயும் எத்தனை பேர் வந்து நாட்டில் பாஸ்போர்ட் எடுத்தவங்க, வெளிநாட்டவர்கள் தான் கூட இருக்கிறாங்க. 55% 54-55% என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டவர்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, பாகிஸ்தான், பிலிப்பியனோ, இந்தோனேஷியன், இவங்க தான் என்ன செய்கிறாங்க, பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. நாங்களும் ஸ்ரீலங்கா கொஞ்சம் பேர் இருக்கிறோம், ஒரு 4-5 பேர் இருக்கிறோம். சரியா, எல்லா நாட்டவரும் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா போடலை, ஏன்னா அவ்வளோ பெருசாக இல்லையே, கொஞ்சம் தானே இருக்கிறோம், நாங்கள் ஒரு 4-5 பேர் தானே இருக்கிறோம். சரி, இப்போ இருக்கிறார், என்ன இருக்கிறார், இவர் தான் ஷேக் ஹமத், இவர் தான் ஹமத் இப்னு ஈசா அல் ஹலீஃபான்னு சொல்லக்கூடியவர். இவர் தான் இப்போ ஒரு ஆட்சியாளர் இருக்கிறவர். இவருடைய ஃபோட்டோ தான் இது. இவருடைய தந்தை உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், ஷேக் ஈசா. இவர் தான் இந்த நாட்டை வந்து ஒரு ஸ்திரத்தன்மை கொண்டு வந்தவர். 1961 ஆண்டு டிசம்பர் 16 அந்த ஒரு ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வந்தவர் ஷேக் ஈசா. இதில் வந்து மாஷா அல்லாஹ் இந்த நாட்டினுடைய வரலாற்றை என்னை விட மிக ஆழமாக தெரிஞ்சிருப்பீங்க. 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் கிட்டத்தட்ட அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பீங்க. என்றாலும் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் இதில் என்ன செய்கிறேன், விளங்கப்படுத்துகின்றேன். ஏதாவது பிழைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த இது வந்து எங்களுக்கு தெரியும், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பள்ளிவாசல். என்ன பள்ளி இது? கிராண்ட் மாஸ்க். கிராண்ட் மாஸ்க்னு நாங்கள் சொல்கிறது. இதனுடைய பேர் என்னன்னு சொன்னால் அல் ஃபாத்திஹ்.
அல் ஃபாத்திஹ் என்று சொல்லக்கூடிய பள்ளி. சரியா? இந்த பள்ளி வந்து மிக பிரதானமான பள்ளியாக பஹ்ரைனில் இருக்கின்றது. இதனுடைய உள்தோற்றம் எங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பேத்திப்பீங்க. இது ஒரு தாவா மையமாக கூட பயன்படுத்தப்படுகின்றது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய டூரிஸ்ட்டுகள் நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க, இங்கே வராங்க. வரக்கூடியவங்களுக்கு வந்து வெறுமனே அதை பார்த்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் அவங்களோட கையில் என்ன செய்யப்படுது, இஸ்லாத்தை பற்றி ஒரு தூது, இஸ்லாத்தை பற்றி ஒரு செய்தி, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எந்த மொழியை பேசக்கூடிய அந்த மொழியில் என்ன செய்யப்படுகின்றது, கொடுத்து அனுப்பப்படுகின்றது. நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஒரு முக்கியமான ஒரு பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல். அதே நேரம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழைய ஒரு பள்ளிவாசல், என்ன பள்ளி இது, அல் ஹமீஸ் மஸ்க். என்ன அல் ஹமீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளி இது வந்து எப்போ கட்டப்பட்டுச்சுன்னு சொன்னால் உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் 2ஆம் உமர்னு கேள்விப்பட்டீங்களா? உமர் இப்னு அப்துல் அசீஸ். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒரு 2 வருஷம் தான் ஆட்சி செஞ்சார். இவர் வந்து ஹிஜ்ரி 99லேருந்து 101 வரகாண்டி 2 வருஷம் ஆட்சி செஞ்சவர். அவருடைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பள்ளி, மிக பழமையான ஒரு பள்ளி. அப்போ ஹிஜ்ரி 100 கட்டப்பட்டதுன்னு சொன்னால் இப்போ எத்தனை ஹிஜ்ரி? 1445. அப்போ 100 வருஷம். அப்போ என்ன, அதில் 100 கழிச்சா ஒரு 1345 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல், மிக பழமையான ஒரு பள்ளிவாசல். அதனுடைய இன்னொரு அது பழைய படம். இது இப்பொழுது இருக்கக்கூடிய நாங்கள் பார்க்கக்கூடிய படம் தான் இந்த ஹமீஸ் பள்ளியுடைய படம். இது என்ன தெரியுமா? பைத்துல் குர்ஆன். இதுவும் வந்து பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது. இதில் வந்து இஸ்லாத்தினுடைய அதாவது மிக முக்கியமாக வந்து அல் குர்ஆனுடைய பிரதிகள், அல் குர்ஆனுடைய ஆரம்ப காலத்து பிரதிகள் இதுவெல்லாம் வைக்கப்பட்டு கட்டாயமாக, அதாவது ஃபேமிலியோட பிள்ளைகளோட இருக்கக்கூடியவர்கள் வந்து பஹ்ரைனில் நிறைய இடங்களுக்கு சுற்றி இருப்பீங்க, நிறைய இடங்கள் பேய்த்திருப்பீங்க, இந்த இடத்துக்கு பேய்த்திருப்பீங்க. போகாதவர்கள் கட்டாயம் இந்த மாதிரி கிராண்ட் மஸ்கோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷேக் ஈசா கல்ச்சரல் சென்டர் நோண்டிக்குது, அந்த லைப்ரரி எல்லாம் பெருசாகிக்குது. அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டு போய்த்து அவங்களுக்கு இதில் பழைய விஷயங்களை காட்டணும். இந்த ஹமீஸ் மஸ்க் இது மாதிரி இடங்களை கூட்டு போய்த்து இந்த நாட்டில் வந்து இஸ்லாம் வந்து பழைமையில் வந்த நாடு. பிள்ளைகள் வந்து போகாதவங்க வாப்பாவை பிடிச்சிக்கொள்ளுங்க, வாப்பாட்ட கேட்டு என்ன செய்யுங்க, போகாதவங்க இந்த படத்தை பார்த்துட்டு கேட்டு கூட்டு போக சொல்லுங்கள். கட்டாயம் கூட்டு போய்த்து காட்ட வேண்டிய பார்க்க வேண்டிய இடங்கள் இவையெல்லாம். அதே மாதிரி பஹ்ரைனில் இருக்கக்கூடிய நூதன சாலை மியூசியம், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மியூசியத்தினுடைய ஒரு படத்தை தான் போட்டிங்க. இதுவும் வந்து மிக பிரதானமான ஒன்றாக இருக்குன்னு. இந்த மியூசியம் வந்து திறக்கப்பட்ட ஆண்டு 1988ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி ஷேக் ஈசா தான் என்ன செய்கிறாங்க, இதை வந்து திறக்கிறாங்க. சரியா? இதை வந்து திறக்கிறாங்க 1988ஆம் ஆண்டு இந்த மியூசியம். அதே மாதிரி இது என்னது, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பஹ்ரைன் கலாத்துல் பஹ்ரைன் சொல்லக்கூடிய பஹ்ரைன் என்ன ஃபோர்ட், பஹ்ரைனுடைய ஒரு பழைய, அதாவது போர்த்துகீசர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு இது என்ன, ஒரு கோட்டை. போர்த்துகீசர்கள் வந்து இங்கே வந்து இதை பிடிச்சிருந்தாங்க, இந்த பஹ்ரைன் இந்த பகுதிகளை பிடிச்சிருந்தாங்க. கடைசியாக ஆங்கிலேயர்கிட்டையும் தான் விடுதலை ஆச்சு. நம்ம இந்தியா இலங்கை எல்லாம் விடுதலையான மாதிரி ஆங்கிலேயர்கிட்டையும் தான் விடுதலை ஆச்சு. அப்போ இதை வந்து போர்த்துகீசர் பிடிச்சிருந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் இந்த கோட்டை. அதனுடைய இன்னொரு படம். அதே போன்று இந்த மரம் தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் பெரும்பான்மையானவருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன மரம் இது? ட்ரீ ஆஃப் லைஃப். இந்த மரம் இதை பற்றி பார்த்துருப்பீங்க. இது ஒரு பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது, பார்க்க வேண்டும். அதே நேரம் பஹ்ரைனுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் பாருங்கள். இதுதான் இப்போ கடைசியாக எடுக்கப்பட்ட 2022ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த தகவலின்படி இதுதான் என்ன, இந்த பஹ்ரைனுடைய அதாவது பொருளாதார நிலைமை எந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி இருக்கின்றது, எந்த அளவுக்கு வெளிநாட்டு ஏற்றுமதிகள் இருக்கின்றது, கரன்சி பஹ்ரைன் டினார் வந்து யூஎஸ்டியோடு எந்த அளவுக்கு பெருமதி எப்படி இருக்கின்றது, அது நான் மாறாமல் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி ஒஃபிஷியல் லாங்குவேஜ், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி சிஸ்டம், அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம், அதே போன்று பாப்புலேஷன் 1.5 மில்லியன் பேர் தான் இருக்கிறாங்க. அதே நேரம் இந்த இதை எடுத்துக்கொண்டால், அதாவது வந்து அந்த மத ரீதியாக எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்கள் 70% கிறிஸ்தவர்கள் 14% இந்துக்கள் வந்து 10% இருக்கிறாங்க. இந்துக்கள் 10% இருக்கிறாங்க, மற்றது வந்து ஏனையவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் கடைசியாக பஹ்ரைனில் எடுக்கப்பட்ட அந்த கணிப்பீட்டினுடைய அந்த விஷயங்கள். அதே போன்று இது உங்களுக்கு தெரிகிற இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? என்னது? ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் வெல், அந்த அதாவது வந்து முதலாவது இந்த கிணறு, எண்ணெய் இங்கே ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில், எண்ணெய் அகழ்வு ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் முதலாவதாக எண்ணெய் கிணறு தான் இது இங்கே இருக்கிறது. என்றால் இதை பற்றி நான் ஏன் இதை போட்டேன்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து இன்றைக்கு மிக முக்கியமாக எண்ணெயிலையும் அலுமினியம் அதே போன்று எண்ணெய் வியாபாரங்களே மிகுது. அதனால தான் இந்த ஃபோட்டோவை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு போட்டேன்.
அதே மாதிரி இன்னைக்கு இதில் வந்து வேலை செய்கிறவங்க யாரும் நிற்கிறீங்களா? யார் இருக்கிறீங்க? எல்பால அலுமினியம் கம்பெனி, இது வந்து மிக பிரபலியமான ஒரு கம்பெனி. இதில் வந்து வேலை செய்யக்கூடிய நம்ம மக்கள் இருப்பாங்க, இன்றைக்கி வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கம்பெனியில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அலுமினியம் வந்து இன்றைக்கி உலகளாவிய ரீதியில் மிக பிரபலியமாக எல்லா நாடுகள், பெரும்பான்மையான நாடுகளுக்கு வந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு பிரபலியமான ஒரு தொழிலாக இந்த தொழில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அலுமினியம் கம்பெனி. இது வந்து பஹ்ரைனுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமானது என்றபடியான வந்து இதை நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் பஹ்ரைனுடைய வரலாற்றோடு தொடர்பான இப்பொழுது இருக்கக்கூடிய பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது வந்து பஹ்ரைனுடைய அதாவது வந்து சட்ட யாப்பு எப்படி இருக்கின்றன்னு சொன்னால், அதாவது வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சாதாரணமான சிவில் சட்டத்தோடு சேர்த்து இஸ்லாமிய ஷரியா சட்டம் 100% இஸ்லாமிய ஷரியா சட்டம் கிடையாது, சிவில் சட்டத்தோடு சேர்த்து இஸ்லாமிய ஷரியா சட்டத்தையும் அமல்படுத்துகின்றோம் என்ற அமைப்பில் தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் சட்ட யாப்பை. அந்த அடிப்படையில் பாராளுமன்ற முறையில் அவர்கள் வந்து தெரிவு செய்து, பாராளுமன்ற முறையில் தெரிவு செய்தாலும் கூட ஒரு அதாவது வந்து கிங்டம் என்ற அமைப்பில், அது வந்து ஷேக் அஹமதுடைய காலத்தில் அந்த அந்த வந்தது. அதுக்கு முன்னால் தௌலத்துல் பஹ்ரைன் என்று தான் சொல்லப்படும், மம்லக்கத்துல் பஹ்ரைன் இல்லை, கிங்டம் ஆஃப் பஹ்ரைன் இல்லை, சும்மா ஸ்டேட் ஆஃப் பஹ்ரைன் தான் இருந்துச்சு. அது வந்து திருப்பி என்ன செஞ்சு, இன்னும் கட்டாரெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இது வந்து மம்லக்கா என்று சொல்லி, அதாவது வந்து ராச்சியம், இந்த மன்னரால் ஆட்சி செய்யப்படக்கூடிய ராச்சியம்னு சொல்லி பேர் மாற்றம் அடைஞ்சது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் பிற்பட்ட காலத்தில் நடந்துச்சு. அதில் வந்து அப்படி பிற்பட்ட காலத்தில் நடந்த மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் வந்து இவருடைய காலத்தில் தான். யார் இப்போ இருக்கக்கூடிய ஷேக் ஹமதுடைய காலத்தில் தான் பெரிய முன்னேற்றங்கள். அதாவது குறிப்பாக வந்து இந்த என்ன சொல்கிற சுகாதார ரீதியான ஹாஸ்பிட்டல்கள், சுகாதார ரீதியான அந்த முன்னேற்றம், அதே போன்று கல்வி முன்னேற்றம், அதிகமான பாடசாலைகள், அதிகமான ஹாஸ்பிட்டல்கள், அதே போன்று இன்னொரு வீடு இல்லாதவர்களுக்கு அதிகமான இந்த நாட்டுவாசிகளுக்கு வீடு கட்டி கொடுக்குறது, இது போன்ற பல்வேறுபட்ட இதுகள் எல்லாம் வந்து இவருடைய காலத்தில் நடைபெற்றது. இப்படி நடைபெற்று இப்பொழுது ஏதோ ஒரு வகையில் ஆட்சி அல்லாஹ்வுடைய உதவியால் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு, அதாவது வந்து மக்களுக்கு வந்து நம்ம நாட்டில் மாதிரி ஒரு பயத்தோட, ஒரு கஷ்டத்தோட, ஒரு காசை பறிச்சிடுவான், அதை பறிச்சிடுவான், கொலை செஞ்சிடுவான், அப்படியெல்லாம் ஒரு இது இல்லாமல் ஒரு பாதுகாப்பான அமைப்பில் அல்லாஹு தாலா இந்த ஆட்சியை வச்சுக்கிறான். அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது மனிதன் என்ற வகையில் சில பிழைகள் இருக்கத்தான் செய்யும், சில முன்னுக்கு பொண்ணான பிழைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமுடைய கடமை என்னன்னு சொன்னால், ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசுறது அல்ல, ஆட்சியாளர்களுடைய தவறுகளை அல்லாஹு தாலா சீர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறது. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமை. அவங்க யாருமே மலக்குகள் இல்லை, அவங்க யாரும் நபிமார்கள் கிடையாது, அவங்கள்ட்ட பிரச்சனை இருக்க தான் செய்யும். அப்போ அந்த பிரச்சனையை பூதாகரமாக்கி அவங்க அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, இந்த பிரச்சனையில் அப்படி செய்கிறாங்க, பலஸ்தீன் பிரச்சனையில் அப்படி இருக்கிறாங்க, இப்படின்றெல்லாம் நம்ம பேசிட்டிக்காம உண்மையிலேயே பிழை ஈக்குதுன்னு சொன்னால், பிழை இல்லாமல் இருக்காது, இருக்கும், கட்டாயமாக இருக்கும். அந்த பிழைகளின் போது அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்யணும். இது வந்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை. ஆட்சியாளர்களை வந்து விமர்சித்துக் கொண்டிருக்காமல் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நேர் வழி காட்ட வேண்டும், அவர்களுக்கு நல்ல தோழமைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்போ அந்த விஷயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள அன்புக்குரியவர்களே. இந்த நாட்டில் இன்றைக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் மிக முக்கியமாக அவுகாஃபு சுன்னி அவுகாஃப் நாங்கள் சொல்கிறோமா இல்லையா, அவர்களால் மிக பரவலான பல்வேறுபட்ட சேவைகள், குறிப்பாக சரியான அல் குர்ஆன் சுன்னாவுடைய தூது செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் நடக்கின்றது. அப்படியான ஏற்பாடுகள் ஒன்றுதான் இந்த ஏற்பாடும். பஹ்ரைனிலே இஸ்லாத்தின் வரலாறு என்ற அந்த சுருக்கமான வரலாற்றை நாங்கள் எங்களது மக்களுக்கு மட்டுமல்ல, உருது பேசக்கூடியவங்களுக்கு, மலையாளம் பேசக்கூடியவங்களுக்கு, எல்லா மக்களுக்கும் இந்த செய்தியை சொல்வதற்கான ஏற்பாடு இங்கே நடக்கின்றது. அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுக்கு தெரியும் பெருநாள் திடல் தொழுகை, இது போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் சுன்னி அவுகாஃப் என்ன செய்கின்றது, பல சிரமங்களுக்கு மத்தியில், பல செலவுகளுக்கு மத்தியில் செய்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், மக்களுக்கு சரியான முறையிலே மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, மார்க்கத்தை செயல்படுத்துவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹு தஆலா எங்களை இந்த நாட்டுக்கு வந்து, இந்த நாட்டிலே சில, அதாவது வந்து இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை நாங்கள் சேர்க்க வேண்டும், எங்களது நாட்டிலே பொருளாதார பிரச்சனையின் காரணமாக, தொழில் பிரச்சனையின் காரணமாக இந்த நாட்டுக்கு வந்து நாங்கள் பொருளாதார
பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய நாங்கள் வெறுமனே அதனோடு நாங்கள் சுருக்கிக் கொள்ளாமல் மார்க்க ரீதியாகவும் நான் இங்கே இந்த நாட்டில் இந்த காலத்தில் நான் இவ்வளவு மார்க்கத்தை நான் படித்துக் கொண்டேன், நான் இவ்வளவு விஷயத்தை தெரிந்து கொண்டேன், நான் வந்து இந்த நாட்டுக்கு வரும்போது தொழுகை இல்லாதவனாக இருந்தேன், இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு பின்னால் நான் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை அறிந்து பள்ளி வாயில்கள் பக்கத்தில் வேண்டிய தாராளமாக இருக்கின்றது, அப்போ பள்ளி வாயில்களை தொழுகையோடு அந்த பள்ளி வாயில்களோடு உறவை ஏற்படுத்தி கொண்டேன் என்று நாங்கள் சொல்லக்கூடிய அமைப்பிலே நல்ல ஒரு மாற்றம் எங்களிடத்தில் வந்தாக நண்புக்குரியவர்களே. வெறுமனே வந்தோமா, காசு சம்பாதிச்சோமா, பொழப்ப பார்த்தோமா, போனோமான்னு சொல்லி இல்லாமல் நாங்கள் வந்து கட்டாயமாக மார்க்க ரீதியாக எங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த நாட்டிலே படித்துக் கொள்ளலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதனை நாங்கள் தவற விடாமல் மிக வேகமாக அவசரமாக சென்று அந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இறுதியாக இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டினுடைய இந்த பொருளாதார அமைப்பும் அதே போன்று இந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையும் தொடர்ந்தேர்ச்சியாக அல்லாஹ்வுடைய உதவியால் தொடர்ந்தும் இது இருக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய தலைவர்களுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்ட வேண்டும். அவர்களிடம் இருக்கக்கூடிய பிழைகளை அல்லாஹு தஆலா இல்லாமலாக்கி சரியான பாதையிலே பயணிப்பதற்கான அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். ஹாதா மா இந்தி வல்லில் முஇந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.